ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட் வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா NSD JPY சார்ட் இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணுறாங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணதான். இது டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம் சரிங்களா. இப்போ டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் சரிங்களா. இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அப்லோட் பண்ண அந்த சார்ட்டு. இப்போ நம்ம வந்து சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், எதனால் இது வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம வந்து நீட்டாக வந்து பார்க்கலாம் சரிங்களா. அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்திங்கன்னா NSD JPYயில் 1 hour டைம் ஃப்ரேமில் நான் ஒரு சார்ட் வந்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்போவுமே அனாலிசிஸ் பண்ண வேண்டிய ஒரு பெரிய விஷயம் என்னென்னா ட்ரெண்டு சரிங்களா. என்ன ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்றது தான். நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. அப்புறம் ஏன் சார் வந்து நம்ம செல்லுக்கு பார்க்குறோம் அப்படின்னா இது ஒரு கவுண்டர் ட்ரெண்ட் சரிங்களா. ஏன் வந்து கவுண்டர் ட்ரெண்ட் நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா நல்லா வந்து மார்க்கெட் வந்து மேலே இம்பல்ஸாக வந்து போயிட்டுருக்கு. ஒரு பாயிண்டில் வந்து மார்க்கெட் வந்து கீழே வரணும். அந்த பாயிண்ட் எதுவாக இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணி அடிக்கிறது தான் வந்து கவுண்டர் ட்ரெண்ட் சரிங்களா. பட் வந்து கவுண்டர் ட்ரெண்டில் நமக்கு கொஞ்சம் அதிகமான கன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக வந்து தேவை. நார்மல் கன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துகிட்டு கவுண்டர் ட்ரெண்ட் நம்ம போகிறோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும். பட் வந்து நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்து கவுண்டர் ட்ரெண்ட் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது கூட நமக்கு சக்ஸஸ் ஆகும் சரிங்களா. இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் சரிங்களா. நார்மல் ட்ரெண்டுக்கு நம்ம ஒரு சிஹெச் வந்து பார்த்தா போதுமானது. பட் கவுண்டர் ட்ரெண்ட் அப்படின்னு நீங்கள் போகிறப்ப உங்களுக்கு 2 சிஹெச் வந்து வேணும். SMCயில் உங்களுக்கு வந்து ஒரு CRல போகிறீங்க இல்லை வேறு ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா டபுள் கன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கண்டிப்பாக வந்து தேவை சரிங்களா. இப்போ கவுண்டர் ட்ரெண்டில் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இங்கே இருக்கிறது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. காரணம் என்னென்னா இது சிஹெச் பாயிண்ட்டு அடிக்கலை, இது சிஹெச் பாயிண்ட்டு இதையும் அடிக்கலை. மறுபடியும் பார்த்திங்கன்னா இதுதான் உங்களுக்கு சிஹெச் பாயிண்ட்டு அங்கேயும் பிரேக் ஆகலை, இங்கேயும் பிரேக் ஆகலை. ஸோ வந்து எல்லாமே வந்து கரெக்டாக பிரேக் ஆகாமல் தான் போகுது. இப்போ இந்த ரேஞ்சு இதை தாண்டிடுச்சா அப்படின்றத பார்க்கணும். கரெக்டாக வந்து மிட்டிகேஷன் ஜோன் மேலே இருக்கிறதுனால இப்போ சிஹெச் பாயிண்ட் 1 2 சரிங்களா. ஃபஸ்ட்டு சிஹெச் செகண்டு சிஹெச் சரிங்களா. இந்த ரெண்டையும் அடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக வந்து உள்ளே இறங்கலாம். அப்படி இறங்குறோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம வந்து இது பண்ணலாம் சரிங்களா. கவுண்டர் ட்ரெண்ட் அப்படின்றப்ப ஆர்ஆரும் வந்து நம்ம ரெகுலராக வைக்கிற மாதிரி ஒரு என்ன சொல்கிறதுங்க ஒரு ஸ்விங் ஹைக்கு அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது சரிங்களா. ஆர்ஆரும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் லிமிட்டாக தான் வைக்கணும் சரிங்களா. இப்போ இந்த 2 அடிச்சிருச்சு. இப்போ டோட்டலாக ஒரு டைரக்ட் என்ட்ரி கொடுக்குறது அப்படின்னா இங்கே செல்லு போட்டுட்டு இங்கே செல் எடுக்கிறீங்க, இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு கீழே வரைக்கும் போய்க்கலாம். இல்லை சார் எனக்கு வந்து ஆர்ஆர் வந்து இன்னும் வந்து கம்மியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஓபியில் தான் ட்ரை பண்ணும் சரிங்களா. ஓபியில் ட்ரை பண்ணுறதே வந்து ஒரு இதுதான் சரிங்களா, ஒரு கலை தான். அதில் வந்து சிக்கிச்சுன்னா தான், அப்படி இல்லைன்னா அடுத்தடுத்த ஓபி நம்ம ட்ரை பண்ணிட்டே தான் போகணும். அதில் வேறு எந்த ஒரு ஆப்ஷன்ஸுமே கிடையாது சரிங்களா. மார்க்கெட்டில் இன்னும் நிறையா இருக்குது இதை நம்ம பார்க்குறது. அதெல்லாம் பார்த்து கரெக்டாக தான் எடுக்கணும் சரிங்களா. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த 2 நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்கேன். கீழே போயிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து பார்த்துக்கலாம். பட் மேலே வருது அப்படின்னா இதில் பட்டு மார்க்கெட் வந்து திரும்பாததுக்கு மட்டும்தான் மார்க்கெட்டுக்கு ஹை அக்யூரசி ரேட் அப்படின்னு நாம் வந்து சொல்லுவோம் சரிங்களா. இதில் ஒன்றில் பட்டு இன்னொன்றில் இதாகுதுன்னா கூட நமக்கு எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. ஏன்னா காரணம் என்னென்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே படுது, இங்கே ஒரு பாடி க்ளோஸ் எனக்கு வந்து, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே ஒரு என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். ஸ்டாப் லாஸ் வந்து சேம் தான், நம்ம 1 hour டைம் ஃப்ரேமுக்கு வெளியே வைக்கிறோம். டார்கெட் வந்து எங்கே வைக்கலாம் அப்படின்னா கவுண்டர் ட்ரெண்டை பொறுத்தளவு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சீக்கிரமாக வந்து மார்க்கெட்டை விட்டு வெளியே வரதுக்கு தான் வந்து பார்க்கணுமோ ஒழிய மார்க்கெட்டுக்குள்ளே ரொம்ப நேரம் இருக்கிறது நம்மளுடைய ஆப்ஷனில் கிடையாது சரிங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த ஒரு நான் மெடிக்கேட்டர் ஆர்டர் பிளாக் நமக்கு எங்கே சிக்குது அப்படின்றத பார்க்கணும். இந்த இடத்துலையே வந்து அடுத்த ஒரு நான் மெடிக்கேட்டர் ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ இதில் வந்து டார்கெட் 1 வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் சரிங்களா. அடுத்து ஏதாவது நான் மெடிக்கேட்டர் ஆர்டர் பிளாக் இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்கே கீழே வரைக்கும் வரணும் சரிங்களா. இவ்வளோ தூரம் வந்து கவுண்டரில் வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது சரிங்களா. அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். கவுண்டரில் மேக்ஸிமம் இங்கே இது பண்ணுறோமா, அப்படி இல்லை அப்படின்னா லோவில் வந்து வச்சுட்டு போய்க்கணும். ஏசலை
லோவில் மாற்றிட்டு போகணும். இங்கே இன்னொன்று இருக்குது. ஸோ இது வரைக்கும் கூட நம்ம டார்கெட் பண்ணலாம். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து நீட்டாக வந்து பார்க்கலாம். 2 வகையான என்ட்ரி. இன்னொன்று என்ட்ரி வந்து இந்த இதில் வந்து அமைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா 4 ஹவர்ஸோட சிஆர். சரிங்களா, 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு விக் க்ளோஸுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் வந்து இதாகுது. சிஆரில் வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு என்ட்ரி. சரிங்களா, சிஆர் என்ட்ரி பார்த்தோம்னா இங்கே ஒரு என்ட்ரி, அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸு இங்கே. சரிங்களா, சிஆர்லேயும் நமக்கு ஒரு என்ட்ரி இருக்கிறதுனால இங்கே ஸ்டாப் லாஸு, டேக் ப்ராஃபிட் வந்து இது வரைக்கும் வச்சாலும் ஓகே தான். இல்லை வந்து அடுத்து இருக்கிற ஒரு நான் மீட்டிகேட் ஆர்டர் பிளாக் 4 ஹவர்ஸில் பார்த்தோம்னா இங்கே ஒன்று இருக்குது, அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது. சரிங்களா, ஸோ இது வரைக்கும் வச்சுக்கிட்டா கூட நமக்கு ஓகே தான். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றது பார்க்கலாம். டைரெக்டாக அடிச்சுட்டு நம்ம இது பண்ணதை விட மார்க்கெட் வந்து கீழே போய் அப்புறம் தான் வந்து மேலே ஏறுது. பட் வந்து கவுண்டர் ட்ரெண்டில் போகிறதுனால நம்ம ஃபுல் டார்கெட்டை வந்து எடுக்கணும் அப்படின்ற ஐடியா வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து ஃபுல் டார்கெட் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா 1-2 தடவை நல்லா வேலை செய்யும். பட் நிறையா தடவை வந்து நமக்கு எஸ்எல் தான் வந்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். சரிங்களா, அதை வந்து மறந்துடவே கூடாது. சரிங்களா, இன்றைக்கி வந்து நம்ம நிறையா வகையான என்ட்ரிஸ் வந்து பார்த்துருக்கோம். ஒன்றா வந்து ஆர்ஆர் வந்து செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக வந்து 1 ஹவரில் வந்து போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து ஆர்ஆர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு 1:3 தான் வந்து வந்திருக்கும். 5 மினிட்ஸில் அலைன் பண்ணி போடுறீங்க அப்படின்னா ஒரு 1:7 வந்து 5 மினிட்ஸில் அலைன் ஆகி வந்திருக்கும். சரிங்களா, உங்களுக்கு வந்து சிஆர் மட்டும் வச்சு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 1:5 வந்து வந்திருக்கும். சரிங்களா, எல்லாம் மாறி இருக்கும். நீங்கள் வந்து ரீப்ளே பண்ணி கரெக்டாக வந்து போட்டு பார்த்துக்குங்க. சரிங்களா, பட் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா இப்படி நம்ம வந்து ஒரு பொறுமையாக வந்து ட்ரை பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் தான் நமக்கு வந்து அந்த ட்ரேடு வந்து நல்லா வந்து ப்ராஃபிட்டபுளாக அமையும். நம்ம வந்து சடன்னு எடுத்துகிட்டு போடுறத விட இப்படி பொறுமையாக இருந்து 5 மினிட்ஸில் நம்ம ரீஃபைன் பண்ணி அதுலேருந்து அடித்து நம்ம கொண்டு வந்து இது பண்ணுறது தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளாக அமையும். சரிங்களா, ஓகேங்க. இன்றைக்கி நிறைய விஷயம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நம்ம சொல்ல வேண்டிய சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் எல்லாமே வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.